திமுகவுக்கு முன்னாடி தம்பி விஜய் ஒரு விஸ்வரூபம் எடுத்திருக்கிறார். ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? அதுல என்ன குற்றம் இருக்கு? அப்பான்னு சொன்னா ஒத்துக்குவா, அங்கிள்னா ஒத்துக்கிட மாட்டியா? சுற்றுலாவா யோசிக்கவே வேண்டாம். ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி 23 கிளைகள், 37 வருட அனுபவம். MCR Pure Cotton Club, formals and casual shirts. விஜய்க்கு இருக்கிற மக்கள் செல்வாக்குங்க abandon the great massம்பாங்க இங்கிலீஷ்ல. அரசியல் கூட்டமும் ரசிகர் கூட்டமும் ஒண்ணா? உதயநிதி அவர்களுக்கு வர்றது அரசியல் கூட்டமாகவும் விஜய்க்கு அவர்களுக்கு வர்றது ரசிகர் கூட்டமே வர்றது இல்லையே. உதயநிதியும் விஜயும் கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா விஜய் மக்கள் செல்வாக்கு உள்ளவர், உதயநிதிக்கு இல்லையா? அது போறாருல, ரோடு ஷோன்னு போறாரு இல்லையா? யார் கூட்டமே இல்லை. 2020 முதலமைச்சர் கேண்டிடேட் உதயநிதி தாங்கிறாங்க. அறிவித்தாங்கன்னா திமுக தோக்கிறது 100% வரும். 13 வருஷம் எம்ஜிஆர் முதலமைச்சர், திமுக ஒன்றும் செய்ய முடியல. ஜெயலலிதா முதலமைச்சர், திமுக ஒன்றும் செய்ய முடியல. அது மாதிரி தான் வரும். ஸோ அதனால இந்த தடவை திமுக தோக்குங்கிறீங்க. ஓட்டுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னேன். தோக்கிறது ஜெயிக்கிறதுங்கிறது நீங்க தான் சார் சொன்னீங்க 2020 ஆட்சி மாற்றம் கன்ஃபார்ம். அதுக்காக தான் தம்பி விஜய் வந்திருக்காரு. ஆமா, அப்ப ஆட்சி மாற்றம் நடக்கும் இல்லையா? நடக்கும்னா அப்ப திமுக தோக்கும் இல்லையா? தோக்கும். விஜய் அவர்கள் இன்னைக்கு இரண்டே போட்டி தான். ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே அப்படிங்கிறாரு. இதை நான் சொன்னதுனாலதான் அவங்களுக்கு என் மேல கோபம். இதை முதல்ல சொன்னது நான் தான். விஜய் சொல்றதுக்கு முன்னாடியே சொன்னவனா. ஒரு கட்சியோட தலைவர் கிட்டத்தட்ட இளைஞரணி பொறுப்புல இருந்து நிறைய விஷயங்கள் 50 ஆண்டு கால அடிபட்டு மேல வந்து முதலமைச்சரா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஆமா, அவர் கூட இங்க ரெண்டே பேருக்கு தான் போட்டி. ஒன்னு எனக்கு டிவி கேக்கும், இன்னொரு டிஎம் கேக்கும் அப்படின்னு அந்த தலைமையோட மோதுறது இருக்கு இல்லையா? அப்படிதான் மோதணும். உதயநிதி ஸ்டாலினை இவ்வளவு சீக்கிரமா முன்னிலைப்படுத்துறது சரியா? அண்ணன் ஸ்டாலின் நினைவோடு இருக்கிறார், நடைபயிற்சி மேற்கொள்கிறார், ரோடு ஷோ போகிறார். அதுக்கடையில எதுக்கு இன்னொரு பவர் செக்டர் அப்படியே திமுக இருக்கிறவங்க கேட்கறாங்க. யாருமே அப்படி கேட்கற மாதிரி தெரியலையே சார். கேட்க மாட்டாங்க, வெளியில் சொல்ல மாட்டாங்க. திமுகவினுடைய இந்த 4.5 ஆண்டு கால ஆட்சி எப்படி பாக்குறீங்க? 4.5 ஆண்டு கால ஆட்சி குறையும் உண்டு, குணமும் உண்டு. குணம் அதிகம், குறை. என்ன குறை இருக்குங்கிறீங்க? என்ன குறை இருக்குன்னா, நெல் ஈரப்பதம் எத்தனை சதவிகிதம் இருக்கணும்னு அதை கொள்முதல் செய்யணும் விவசாயிக்கு. நெல் முளைச்சிடுச்சு மூட்டையில இருந்து. இதை தவிர்த்திருக்கணும். ஒரு விவசாயி படுற சிரமம் இருக்கு பாருங்க தம்பி, அந்த சிரமத்துக்கு இனி ஒரு துயரத்தை ஒப்பிட முடியாது. நான் ஒரு விவசாயி குடும்பத்தில் பிறந்தவன், மளிகை வியாபாரிக்கமாக நான் விவசாயம் செய்து அதை பார்த்து இதெல்லாம் வேண்டாம் அப்பான்னு சொல்லி விட்டுட்டு வந்தவன். விவசாயி அவ்வளவு துயரப்படுறான். அந்த துயரத்தில் இந்த அரசு சரியாக பங்கெடுக்கலை. அந்த நெல் கொள்முதலை செய்யலை. நிறைய இடத்துல ரோட்டில் நெல்லை போட்டு வச்சிருக்காங்க, கொள்முதல் செய்யலை. இனி ஒன்று 12 மணிக்கு கடை திறக்குதுன்னா 10 மணிக்கு போய் உட்கார்ந்துருக்கோம். சாராய கடை சொல்கிறேன், சாராய கடை. இதை கட்டுப்படுத்துவதற்கு அரசிடம் எந்த திட்டமும் இல்லை. நேற்று நான் அதிகாலை 5 மணிக்கு தாம்பரத்தில் இறங்குறேன் ட்ரெயினில். மழை பெய்துட்டு இருக்கு. என்கிட்ட பொட்டலை வேணுமான்னு ஒருத்தன் கேட்குறேன். பொட்டலைன்னா கஞ்சாவா போதே என்னமோ சொல்கிறாங்க. எனக்கு நான் இது வரைக்கும் மது கூட தொட்டதில்லை. அப்படி கேட்குறேன். எல்லா கல்லூரி மாணவர்கள் என்பதையும் தாண்டி பள்ளி மாணவர்களே அப்போதைக்கு அடிமையாகிட்டார். இதற்கு ஒரு சிவியர் ஆக்ஷன் எடுப்பதற்கு இந்த அரசு எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளல. இன்னும் எங்கள் கடலில் எங்கள் மீனவர்கள் மீன்பிடிக்க முடியலை. படகுகளை சூறையாடுகிறார்கள். ராமேஸ்வரம், நாகப்பட்டினம் மீனவர்கள் கடலுக்கு போகிற பொழுது சமாதிக்கு போகிறோம் என்கிற உணர்வோடு தான் போகிறார்கள். கரையிலே பிறக்க வைத்தான், கடலிலே பிழைக்க வைத்தான் என்று சொல்லுகிற அந்த மீனவர்களுடைய துயரம் அதிகமாகி கொண்டிருக்கிறதே தவிர 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்ததற்கு பிறகும் ஒன்றிய அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து பாராளுமன்றத்தையே முடக்கி அதை கேள்வி கேட்கறதுக்கு இவங்க தயாராக இல்லை. அமெரிக்காவில் இருந்து இங்கே வர்றாங்கல்ல விசா பிரச்சனையில், அவங்கள கையில் விலங்கு போட்டி காலில் சங்கிலி போட்டு கொண்டு வர்றான் அமெரிக்கா. இந்த ஒன்றிய அரசு இவ்வளவு செய்த ஒன்றிய அரசு செய்யக்கூடிய பிரதான குற்றங்களை அம்பலப்படுத்துவதற்கு திமுக தவறி இருக்கிறது. இனி ஒன்று, தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு உங்கள்கிட்ட தான் முதல்ல சொல்கிறேன், நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அது சத்தம் இல்லாமல் நடைமுறைக்கு வந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு அதை நாங்கள் நடைமுறைப்படுத்தவே விட மாட்டோம் அப்படி சூழ்நிலையே வராது அப்படின்னு திமுகவினர் சொல்றாங்களே. இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. கேளுங்க,
ஜவஹர் நேஸ்ங்கிற கல்வியாளர் அந்த குழுவிலிருந்து விலகிட்டாரு. இவங்க இதை மறைமுகமாக நடைமுறைப்படுத்துகிற குற்றச்சாட்டை முன்வைத்தார். அதற்கு பதில் இதுவரைக்கும் சொல்லலை. பாடத்திட்டத்திலையும் அந்த பாடங்களை எல்லாம் அவர்கள் சார்ந்த பாடங்களை இன்னைக்கு திணிக்கிறாங்கன்னு நான் சொல்லலை. திராவிட முன்னேற்ற கழகத்தை வெளிப்படையாக ஆதரிக்கின்ற திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் குளத்தூர் மணி சொல்றார். நீங்க சொன்ன மாதிரி திமுகவிலிருந்து ஒதுக்கப்பட்டதுனாலையும் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டதுனாலையும் நாஞ்சில் சம்பத் இப்படி பேசுறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது இல்லையா? நான் சொன்னதெல்லாம் உண்மை. திமுகவில் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டது உண்மை, நிராகரிக்கப்பட்டது உண்மை. நான் இப்போ பேசுனதும் உண்மை. சரி, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி குணம் திமுகவில் நிறையா இருக்குது, நிறைய செஞ்சுருக்காங்க அப்படின்னா எப்படி ஆட்சி மாற்றம் வரும்? சாதனைக்கும் ஓட்டுக்கும் சம்பந்தம் இல்லையே, அது தெரியாதா? சாதனைக்கு ஓட்டுக்கு சம்பந்தம் இல்லை தம்பி. பணம் இருந்தாலும் ஜெயிச்சிட முடியாது. சார் நீங்க தான் சொன்னீங்க கவர்னர் நிறைய செஞ்சிருக்காங்க. சாதனைக்கும் ஓட்டுக்கு சம்பந்தம் இல்லை. சாதனைகள் நிறைய இருக்கிறப்ப அது மக்கள் மத்தியில ஒரு பாசிட்டிவா தானே இருக்கும். ஓட்டா மாறாது. சார் எப்படி சார் கேளுங்க. எஸ்டி அப்படிதான் எம்ஜிஆர் ஜெயிச்சாரு, ஜெயலலிதா ஜெயிச்சாங்க. கேளுங்க தம்பி, ஜெயலலிதா தோத்தாங்க பர்கூர்ல. எஸ்டி சோமசுந்தரம்னு ஒரு ஆளு இருந்தார், கேள்விப்பட்டிருக்கீங்களா? எம்ஜிஆர் அமைச்சரவையில் அமைச்சர், அம்மா அமைச்சரவையில் அமைச்சர், தமிழ்நாட்டினுடைய ஃபர்ஸ்ட் பிஇ பட்டதாரி. தஞ்சாவூரில் அவர் எம்எல்ஏ. அப்போது தான் 8வது உலகத்தமிழ் மாநாடு நடக்கு. நீங்கள் தஞ்சாவூர் போனால் எல்லா சாலைகளிலும் கோபுரம், தோரண வாயில், எல்லா ரிங் ரோடே ஒரு 10-50 ரோடு போட்டிருக்காரு எஸ்டிஎஸ். அந்த உலகத்தமிழ் மாநாடை நடத்தினார். தேர்தல் வருகிறது, தோத்துட்டாரு. ஈரோடு முத்துசாமி தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் போக்குவரத்து தொழிலாளர்களுக்காக ஒரு இன்ஜினியரிங் காலேஜ், போக்குவரத்து தொழிலாளர்களுக்காக ஒரு மெடிக்கல் காலேஜ் பெருந்துறையில், ஈரோடுல இன்ஜினியரிங் காலேஜ், தமிழ்நாட்டில் பெரிய பேருந்து நிலையம் ஈரோடு பஸ் ஸ்டாண்டு, பளிங்கு சாலை தொகுதி முழுவதும் எல்லா மனுக்கள் மீது நடவடிக்கை. அந்த மனிதனுடைய பேர் முத்துசாமி. 89 தேர்தலில் நிற்கிறாரு. சுப்புலட்சுமின்னு ஒரு அம்மாட்ட தோத்துட்டார். சாதனைக்கும் ஓட்டுக்கும் சம்பந்தம் இல்லை. ஸோ அதனால இந்த தடவை வந்து திமுக தோக்குங்கிறீங்க. ஓட்டுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னேன். தோக்குறது ஜெயிக்கிறதுங்கிறது தேர்தல். ஆட்சி மாற்றம் 2026 கண்டிப்பா ஆட்சி மாற்றம் இருக்குன்னு சொல்றீங்க. விஜய் வரப்போறாருங்கிறீங்க. அப்ப டிஎம்கே தோக்குங்கிறது உண்மைதானே? இல்ல, ஆட்சி மாற்றத்துக்கான சூழல் வந்தாச்சு. இது எப்படி டெவலப் ஆகணும் இனி போகும்போது தெரியும். சார் நீங்க தான் சார் சொன்னீங்க 2026 ஆட்சி மாற்றம் கன்ஃபார்ம். அதுக்காக தம்பி விஜய் வந்திருக்காரு. ஆமா, அப்ப ஆட்சி மாற்றம் நடக்கும் இல்லையா? நடக்கும்னா அப்ப திமுக தோக்கும் இல்லையா? தோக்கும். ஆமா, தோக்கும். ஓகே. ஸ்டாலின் அவர்களும் விஜய் அவர்களும் எப்படி பாக்குறீங்க? ஏன்னா விஜய் அவர்கள் இன்னைக்கு வந்து 2 போட்டி தான். ஒன்னு வந்து டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே அப்படிங்கிறாரு. இதை நான் சொன்னதுனால தான் உங்களுக்கு என் மேல கோபம். இதை முதல்ல சொன்னது நான் தான். விஜய் சொல்லுறதுக்கு முன்னாடியே சொன்னவன் நான். ஏன்னா அந்த கிரௌடை பார்த்து நான் பயணம் செய்கிறவன். நான் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் பயணி கிடையாது. நான் அன்ரிசர்வ்லையும் பயணம் செய்வேன். புரியுதா? நான் இங்கே இருந்து எக்மோருக்கு போகணுன்னா நான் இந்த பேசஞ்சரில் போவேன். எல்லாரும் ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறார். இல்லை, இது எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா ஒரு கட்சியோட தலைவர் கிட்டத்தட்ட இளைஞரணி பொறுப்புல இருந்து நிறைய விஷயங்கள் 50 ஆண்டு கால அடிபட்டு மேல வந்து முதலமைச்சரா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஆமா, அவருக்கு கூட வந்து இங்க 2 பேருக்கு தான் போட்டி. ஒன்னு எனக்கு டிவி கேக்கும், இன்னொரு வந்து டிஎம் கேக்கும் அப்படின்னு அந்த தலைமையோட மோதுறது இருக்கு இல்லையா? ஆமா, அது எப்படி பாக்குறீங்க? அப்படிதான் மோதணும். அப்படிதான் மோதணும். உனக்கு என்ன அனுபவம் இருந்தாலும், என்ன ஆற்றல் இருந்தாலும், ஒரு புதிய கட்சி தொடங்கிட்டாரு, அவருக்கு கிரவுட் இருக்கு, மக்கள் அவருக்கு பின்னாடி மோதுன்னு சொல்றாரு. அதிமுக வந்து களைத்து இழைத்து இருமி ஈழை கட்டி இருக்குமா இல்லையாங்கிற அளவுக்கு வந்துச்சு. அதனால திமுகவுக்கும் தாவேக்காவும் தான் போட்டி. இதில் என்ன இருக்கு? இப்போ நீங்களே சொன்னீங்க ரொம்ப கடுமையா மேலே வந்தவர் அப்படின்னு சொல்றீங்க. அப்படி கடுமையா மேலே வந்தவரை ஒரு பொது மேடையில ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? ஒரு நியாயமும் அதுல என்ன குற்றம் இருக்கு? அவர் சினிமா மொழியில பேசுறாரு. அப்பான்னு சொன்னா ஒத்துக்குவேன், அங்கிள்னா ஒத்துக்கிட மாட்டியா? அது சினிமா மொழியில பேசுறேங்க, அதாங்க ரீச் ஆகுது. அதே போல இன்னைக்கு உதயநிதி அவர்களை நிறைய முன்னிலைப்படுத்துறாங்க. எம்எல்ஏ ஆனாரு, அதுக்கப்புறம் உடனே வந்து இப்போ துணை முதலமைச்சராக இருக்காரு. இப்போ விஜய் அவர்கள் எப்படி வந்து விஜய் அவர்களுக்கு பாடல்லாம் வெளியிடப்பட்டுச்சோ அதே மாதிரி உதயநிதியுடைய பிறந்தநாள் வந்து அன்னைக்கு வந்து இந்த பாடல்லாம் வெளியிடப்பட்டுச்சு. அவரை முன்னிலைப்படுத்துறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இதுதான் செய்யும் திமுகவுக்கு இதுதான் கேடு. உதயநிதி வந்ததா? உதயநிதி இல்லை, அந்த ஒரே குடும்பத்திலேருந்தே திருப்பி கொண்டு வராங்க பார்த்தீங்களா? அதுதான் மக்களுக்கு ஒரு சலிப்பை தரும். உதயநிதி வெர்சஸ் விஜய் அப்படின்னு தான் 2026 எலெக்ஷன் வந்து நிற்கும். போட்டி அப்படிங்கிறது உதயநிதி அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கு தான் வந்து நிற்கும். உதயநிதியும் விஜயும் கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா விஜய் மக்கள் செல்வாக்குள்ளவர், உதயநிதிக்கு இல்லையா? இல்லை. எப்படி இல்லைங்கிறீங்க? அவர் போகிறார்ல, ரோடு ஷோன்னு போகிறார் இல்லையா? கூட்டமே இல்லை. அதில் விஜய் உதயெல்லாம் கம்பேர் பண்ணாதீங்க.
அப்படிதானே சொல்றாங்க, உதயநிதியை முன்னிலைப்படுத்துறாங்க. அப்படி பண்ணுவாங்க அவங்க, அதெல்லாம் எடுபடாது. இன்னும் சொல்ல போனா 2027 முதலமைச்சர் கேண்டிடேட்டே உதயநிதி தாங்கிறாங்க. அறிவிச்சாங்கன்னா திமுக தோக்குறதுக்கு 100% உறுதி. சார், அவ்வளோ ஒரு லெகசி பேக்ரவுண்ட் இருக்கு. அவரோட தாத்தாவுடைய அரசியலை பார்த்து வளர்ந்தவர், அவருடைய அப்பாவோட அரசியல் பார்த்து வளர்ந்தவர். அரசியல் அப்படின்னா அட்லீஸ்ட் ஓரளவுக்கு என்ன அப்படிங்கிறது தெரியும் அப்படிங்கிற ஒரு அரசியல் எல்லாம் தெரியும், அதெல்லாம் நான் குறை சொல்லல. விஜய் அவர்களுக்கு அப்படி ஒண்ணுமே தெரியாது. 2 பேரும் கம்பேர் பண்றது 2 பேரும் இல்ல அரசியல் எல்லாம் தெரியும். ஆனா விஜய்க்கு இருக்கிற மக்கள் செல்வாக்குங்க, அபண்டன்ட் த கிரேட் மாஸ்பாங்க இங்கிலீஷ்ல, அது தம்பி விஜய்கிட்ட இருக்கு. அரசியல் கூட்டமும் ரசிகர் கூட்டமும் ஒன்னா அப்படிங்கிற கேள்வி எழுது இல்லையா? உதயநிதி அவர்களுக்கு வர்றது அரசியல் கூட்டமாக, எம்ஜிஆருக்கு வந்தது என்ன கூட்டம், எம்ஜிஆருக்கு வந்தது என்ன கூட்டம்? அது இல்ல, அதான் சொல்றேன். இப்ப இங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை சொல்றேன். உதயநிதி அவர்களுக்கு வர்றது அரசியல் கூட்டமாகவும் விஜய்க்கு அவர்களுக்கு வர்றது ரசிகர் கூட்டமே வர்றது இல்லையே. உதயநிதிக்கு கூட்டம் வருதுன்னு ஒண்ணு காமிங்க, எனக்கு ஒரு படம் காமிங்க. வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு அறிவி திருவிழா நடத்தினாங்க, கூட்டம் வந்துச்சா? வராது. திமுக அந்த இடத்தை இழந்துட்டு. ஆரம்ப கட்ட காலங்களில் விஜய் அவர்களை பெரிதாக விமர்சனம் பண்ணாமல் இருந்தாங்க. விஜய் அவர்களை வந்து விஜய் அவர்களுடைய கருத்துக்களுக்கு கூட செவிசாய்க்காம தான் திமுக இருந்துச்சு. போக போக விஜய் அவர்களுடைய செயல்பாடுகளை மறைமுகமாக விமர்சிக்க ஆரம்பிச்சாங்க. நேரடியாக விமர்சிக்க இப்ப நேரடியாக விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். விஜய் அவர்கள் திமுகவை ஏதாவது ஒரு விதத்தில் டிஸ்டர்ப் பண்றாரா? ஒருவேளை அதனாலதான் அப்படி பேசுறாங்களோ அப்படிங்கிற கேள்வி எழுது. டிஸ்டர்ப் பண்ணியாச்சு, உனக்கு எனக்கு தான் போட்டின்னு சொல்லியாச்சு. அதுல என்ன இருக்கு? இந்த மாதிரி ஒரு லீடரை வந்து நம்ம பேசிட்டோம், நம்ம வாயிலிருந்து இந்த வார்த்தை வந்துருச்சுன்னா அவங்க பெரிய ஆளாயிருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்களா ஸ்டாலினும், உதயநிதி ஸ்டாலினும்? அப்படி நினைக்கிறாங்க. அப்படி ஒரு உட்டோப்பியாவில் இருக்காங்க. விஜய் அதை தாண்டி விஸ்வரூபம் எடுத்துட்டார். மகாபாரத போரில் அர்ஜுனனுக்கு கண்ணன் தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டியதைப் போல தமிழ்நாட்டு அரசியலில் திமுகவுக்கு முன்னாடி தம்பி விஜய் ஒரு விஸ்வரூபம் எடுத்திருக்கிறார். தேர்தல் அது சொல்லும். உதயநிதி ஸ்டாலினை இவ்வளவு சீக்கிரமா முன்னிலைப்படுத்துறது சரியா? சரின்னு திமுக சொல்லுது. இது உங்களை பொறுத்தவரைக்கும் கேட்குறேன். என்னை பொறுத்தவரை அண்ணன் தலைவர் கலைஞர் நினைவிழக்கிற வரைக்கும் அண்ணன் ஸ்டாலின் அந்த இடத்துக்கு வர முடியல. அவர் நினைவிழந்த பிறகு அவராகவே செயல் தலைவர் என்று அறிவித்துக் கொண்டார். இது அண்ணன் ஸ்டாலின் நினைவோடு இருக்கிறார், நடைபயிற்சி மேற்கொள்கிறார், ரோடு ஷோ போகிறார், நள்ளிரவில் தூங்காம விமானத்தில் பயணித்து கரூர் துயரத்தில் போய் ஆறுதல் சொல்கிறார், அந்த இடத்திலே இருக்கிறார். அதுக்கடையில் எதுக்கு இன்னொரு பவர் செக்டர் அப்படியே திமுகவில் இருக்கிறவங்க கேட்குறாங்க. யாருமே அப்படி கேட்குற மாதிரி தெரியலையே சார். கேட்க மாட்டாங்க, வெளியில் சொல்ல மாட்டாங்க. இளைஞரணியை வலுப்படுத்துறதுக்காக தான் கொண்டு வந்தோங்கிறாங்க. இளைஞரணி எதுக்கு வலுப்படுத்தணும்? அண்ணா காலத்தில் இளைஞரணியே கிடையாது, தெரியுமா? அண்ணா காலத்தில் இளைஞரணியே கிடையாது. இளைஞரணி ஸ்டாலினுக்காக கொண்டு வந்தது, இப்போ உதயநிதிக்காக வச்சுருக்காங்க, அவ்வளோதான். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கலைஞர் அவர்கள் வந்து ரொம்ப இன்னும் சொல்ல போனால் அவருடைய கடைசி காலம் வரையுமே வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு பெரிய பொசிஷனுக்கு வந்து கொண்டு வரல. இன்னும் அவர் நினைவடைந்ததுக்கு அப்புறம் தான் அவர் நீங்கள் சொன்ன மாதிரி அறிவிச்சுக்கிட்டார். இப்படி ஒரு விஷயங்கள் இருந்திருக்கு. ஸோ கலைஞர் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் வந்து ரொம்ப இயல்பாக எடுத்து பண்ணுறாரு. இதுக்கு பின்னாடி ஒரு பொலிட்டிக்கல் கான்ஃப்ளிக்ட் வராது அப்படிங்கிறத நினச்சி பண்ணாரா? கான்ஃப்ளிக்ட் வராதுங்கிறது ஒரு திமுக தொண்டனுடைய மனநிலையை நீங்கள் நேரடியாக போய் ஒரு தண்டை கேட்டால் தெரிஞ்சிடும். ஏன்னா திமுகவுக்கு ஏன் க்ரௌடு வரல, கூட்டத்துக்கு ஏன் ஆள் வரல, என்ன காரணம்? அண்ணா நகரில் பரமசிவன் ஒரு பகுதி செயலாளர், பவர்ஃபுல் பகுதி செயலாளர், ஆற்றலாளர், அவர் தேதி வாங்கினாங்க. நான் கூட்டம் பேசுறதுக்கு போனேன். பயங்கரமான ஏற்பாடு. நான் பேசும்பொழுது ஆண்கள் யாருமே இல்லை, அழைத்து வரப்பட்ட பெண்கள் மட்டும்தான் இருந்தாங்க. அழைத்து வரப்பட்ட எப்படி சொல்றீங்க? அழைத்து வரப்பட்டங்க அந்த குடமெல்லாம் பேசுவோம். திமுக கூட்டத்தில் இப்போ குடமாக வைக்கிறாங்க. அந்த குடத்தை வாங்க தான் உட்காந்துருக்காங்க. சம்பத் சார் புரிஞ்சுக்க முடியல. திமுக வந்து நிறைய செஞ்சிருக்கு, சாதனைகள் பண்ணியிருக்கு அப்படின்னு பேசுறாரு. பண்ணியிருக்கு. இப்படி வந்து இந்த சைடு வந்து ஸ்டாலின் வந்து ஒரு நல்ல லீடர், கஷ்டப்பட்டு வந்தார் அப்படின்னு சொல்றாரு. ஆமா. அதே சமயத்துல திமுக வந்து ஆட்சி மாற்றம் ஏற்படுத்த போகுதுன்னு சொல்றாரு. அதெல்லாம் காலத்துல இது எப்படி புரிஞ்சுக்கிறது? முழுமையா நீங்க சொல்ற பதில நான் எப்படி? அரசியல் வந்து சம்பவங்களின் விளையாட்டு தம்பி. இவங்க யாரும் எதிர்பார்க்க, யாரும் நோகக்கூடாதுன்னு பாக்குறாரோ சம்பத் சார்? இல்ல, யாரும் நோகணும்னு பேசுறது எனக்கு உடன்பாடும் இல்லை. யாரும் முகஞ்சொலிக்கும்படியா கூட பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்படி பேசினவன் தான் நான் ஒரு காலத்துல. இப்ப அப்படியெல்லாம் இல்லை. என்ன மாதிரியான பணிகள் அடுத்தடுத்து தாவேக்காவினர் எப்படி தாவேக்கா அடுத்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆக போகுது? நான் பாண்டிச்சேரி பொதுக்கூட்டத்துக்கு போகிறாரு 9ஆம் தேதி நம்ம கொடுத்துருக்காங்க போல். அடுத்தடுத்து நீ கூட்டங்கள் நடக்கும். செங்கோட்டையன் அந்த கட்டமைப்பு வேலையை பண்ணுவார். பிரச்சாரத்தை என் கையில் கொடுப்பாங்க. நானும் பயணிக்க போகிறேன். தமிழ்நாடு தேர்தல் களம் ரொம்ப சூடாக இருக்கும். அதில் பேசப்படுகிற இடத்துல தாவேக்கா இருக்கும். எலெக்ஷன்னால தான் இப்படிலாம் பேசுகிறாங்க. தேர்தல் முடிஞ்ச பிறகு நாங்கள் ஜெயிச்சிட்டோன்னா பொட்டி பாம்பு அடங்கிடுவாங்க. யார்? தாவேக்காவினர். ஏன் அடங்கணுமா? அடங்கிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன் இப்போ ஏன் அடங்கல? அப்போ அதான் தேர்தல் வர்றதுனால ஓட்டை கவர்றதுக்காக பேசிட்டு இருக்காங்க.
தேர்தல் வந்ததுக்கு அப்புறம் அமைதியாயிருவாங்க, அவங்களே அமைதியாயிருவாங்க. 13 வருஷம் எம்ஜிஆர் முதலமைச்சர், திமுக ஒன்றும் செய்ய முடியல. ஜெயலலிதா முதலமைச்சர், திமுக ஒன்றும் செய்ய முடியல. அது மாதிரி தான் வரப்போகுது. டைம் இஸ் த கிரேட்டஸ்ட் பிசிஷியன். நன்றி சார் உங்களுடைய நேரத்துக்கு. ஏன்னா நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு ஒரு டைட் ஷெடியூல்லையும் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு இந்த நேர்காணல் கொடுத்து ரொம்ப நன்றி சார். நன்றி. தேங்க்யூ. சுற்றுலாவா யோசிக்கவே வேண்டாம். ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி 23 கிளைகள், 37 வருட அனுபவம். MCR Pure Cotton Club, formals and casual shirts.